Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 23 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.112. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 9, அதாவது அட்வான்சஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே நமக்கு என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்து இவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை நாம இங்க பார்க்க போறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு கொஸ்டினை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா நான் அந்த ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா யூ கேன் ஜஸ்ட் ரிலேட் த வேல்யூஸ் வித் தட். ஓகே, ஸோ அதனால நான் இந்த ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டட். பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு லம்சம் ஸ்டாக் வாங்கியிருக்காங்க அண்ட் அதுக்கான அமௌண்ட் வந்து அவங்களால இம்மிடியட்டா தர முடியாது. ஓகே, they'll be take some time to repay that amount. அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அவங்களுக்கு நாட் only the customer who is purchasing goods from us, அது போக வேற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னு நம்ம கொடுத்து அதுக்கு பதிலா நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இவ்வளோ அமௌண்ட்டை நான் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. லைக் எக்ஸாம்பிள் ப்ராமிசரி நோட் இல்ல இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்னா வந்து அவங்களுக்கு கொடுத்த பொருளுக்கு நம்ம பில் போட்டு வச்சிருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் இன்வாய்ஸ். ஸோ அந்த இன்வாய்ஸ் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. 1,00,000 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் பேப்பருக்கு வந்து 1,00,000 rupees வேல்யூ இருக்கு. ஓகே, அந்த மாதிரியான இன்வாய்ஸோ இல்ல ப்ராமிசரி நோட்டையோ பேங்க் வந்து வாங்கிக்கும். அந்த ப்ராமிசரி நோட்டோ இல்ல பில்லையோ கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இந்த பில்லை வந்து நான் உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். இந்த பில்லுக்கான வேல்யூ இந்தாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேங்கோட கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் பொருளை விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு பொருளை வித்துட்டேன். ஓகே, நீங்க எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். அப்ப நான் உங்களுக்கு பில் போட்டு தரேன், 1,00,000 ரூபாய்க்கு பில் தரேன். இதுல வந்து நீங்க இன்னும் இவ்வளவு ரூபாய் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பில் போட்டு உங்களுக்கு தரேன். ஓகே, அந்த பில்லோட காப்பி என்கிட்ட இருக்கும் இல்லையா? சோ அது நான் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு என்னன்னா 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த பில்ல கொண்டு போய் பேங்க்ல காமிச்சு, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் எனக்கு 1,00,000 ரூபாய் தரணும். சோ அதனால இந்த பில்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அந்த கஸ்டமர் கிட்ட வாங்கிக்கோங்க. எனக்கு இப்ப நீங்க 1,00,000 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறது தான் பேங்கோட டேர்ம்ஸ்ல பில்ஸ் பர்ச்சேஸ்ட். அதாவது அந்த கஸ்டமர் பேங்க்ல இருக்கிற அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து பில்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் தட் வி ஹேவ் டிஸ்கவுண்டட் சம் அமௌண்ட். ஓகே, அதாவது யார் அந்த பில்லுக்கு பைசா பே பண்ணுமோ அவர் லாயலா ப்ராப்பரா அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பே பண்றதுனால அவருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பேங்க் ஆஃபர் பண்ணுது. ஓகே, தட் இஸ் கால்ட் பில்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்டட். அடுத்தது வந்து கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட் அண்ட் லோன்ஸ். கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம்ல பண்ணக்கூடிய ஒண்ணு. அதாவது இப்போ டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. டெய்லி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இப்ப கையில இல்ல, வேற ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, இப்ப கை செலவுக்கே காசு இல்ல அப்படிங்கிற சமயத்துல வந்து அந்த பிசினஸ் பண்றவங்க அவங்களோட பேங்க்ல போய் அவங்க கேட்பாங்க. ஈவன் அவங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸா இருந்தாலும் இந்த மாதிரியான கேஷ் கிரெடிட் வந்து தாராளமா கொடுக்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் லோன். ஓகே, அண்ட் ஓவர் டிராஃப்ட் இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க பேங்க்ல இருக்கிற அமௌண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்றதுக்கு பேர் தான் ஓவர் டிராஃப்ட். அண்ட் லோன்ஸ். லோன்ஸ்னா சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு லம்சம் அமௌண்ட் வாங்கிட்டு அதை வந்து எவ்ரி மந்த் இஎம்ஐயா பே பண்றது இஸ் கால்ட் லோன். ஸோ இதெல்லாமுமே வந்து ஃபர்ஸ்டே ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பேரு அட்வான்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதே டேர்ம்குள்ள தான் வரும். டேர்ம் லோன். டேர்ம் லோனுங்கிறது வந்து லைக் என்ன சொல்றது, ஒரு பல்க் ஒரு 1,00,000 rupees அவங்க வேணும்னு கேக்குறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து என்டையர் 1,00,000 இனிஷியல் அந்த வெரி ஃபர்ஸ்ட் டேவே தேவைப்படாது. ஸோ அதனால அந்த 1,00,000 rupees பேங்க்ல அப்படியே இருக்கும். அந்த கஸ்டமருக்கு எப்பெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. தட் இஸ் கால்ட் டேர்ம் லோன். ஓகே, எந்தெந்த டேர்ம்ல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த 1,00,000க்குள்ள அவங்க எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஓகே, அண்ட் எந்த டேட்ல எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்களோ அந்த டேட்ல எவ்வளோ கடன் இருக்கோ அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா போதும். தட் இஸ் கால்ட் டேர்ம் லோன். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸு கீழே தான் வரும். அண்ட் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லோனு கொடுத்தாச்சு, இல்ல அட்வான்ஸ கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. பட் அந்த அட்வான்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் வாட் அப்படிங்கிறது தான் இந்த பிங்கிறது, பி கேட்டகரி. ஸோ விச் இஸ் செக்யூர்ட் பை டேஞ்சபிள் அசெட். என்கிட்ட ஒரு டேஞ்சபிள் அசெட் இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, இல்ல
ஒரு பெரிய லாரி இருக்கு, கண்டெய்னர் இருக்கு, அதுக்கெல்லாம் அதையெல்லாம் வச்சுட்டு நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுங்க, ஐ மீன் அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன், பட் நீங்க கொடுத்த அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் இந்த அசெட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அட்வான்ஸ் கேட்டகரி இஸ் கால்ட் செக்யூர்ட் பை டேஞ்சபிள் அசெட். ஓகே, அண்ட் கவர்ட் பை பேங்க் ஆர் கவர்மெண்ட் கேரண்டிஸ். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்ல ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் விச் இஸ் கவர்ட் பை பேங்க் ஆர் கவர்மெண்ட் கேரண்டிஸ். அடுத்தது அன்செக்யூர்ட். அவர் கையில வந்து இப்போ எதுவுமே வந்து ஒரு கேரண்டியோ கொடுக்கறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல, பட் வி நோ தட் கஸ்டமர் இஸ் வெரி லாயல் அண்ட் டேம் ஷூர் ஹீல் ரீபே இட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு அன்செக்யூர்ட் அட்வான்ஸ் கொடுக்கறது இல்ல லோன் கொடுக்கறது இஸ் கால்ட் அன்செக்யூர்ட் லோன். அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். ஆப்வியஸ்லி நம்ம கொடுத்துட்டோம், அது வரலாம் வராம போகலாம், அந்த பேசிஸ்ல கொடுத்த அட்வான்சஸ்க்கும் டவுட்ஃபுல் டெப்ட். அடுத்தது சி கேட்டகரியில ரெண்டு விஷயம் இருக்கு, அதாவது அட்வான்சஸ் இன் இந்தியா அண்ட் அட்வான்சஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ இன் இந்தியால ப்ரியாரிட்டி செக்டார், பப்ளிக் செக்டார், பேங்க் அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரி 4 விஷயங்கள். ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சரல் பர்பஸ், இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இல்ல ஒரு ரிமோட் ஏரியாவை வந்து டெவலப் பண்ணணும், ஸோ அங்க ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு லோன் கொடுக்கறது இஸ் கால்ட் ப்ரியாரிட்டி செக்டார். பப்ளிக் செக்டார் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ், தோஸ் ஹூ நீட் லோன், அவங்க பிரைவேட் கம்பெனிலையும் அப்ரோச் பண்ணலாம், இல்ல கவர்மெண்ட் கம்பெனிஸ்லயும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செக்டாருக்கும் கொடுக்குற லோன் இஸ் கால் பப்ளிக் செக்டார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க். ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் கிட்ட லோன் வாங்கலாம். ஓகே, ஐ ஹாவ் ஒன் பேங்க் விச் இஸ் 100 years old. I don't want to mention the name. Very few branches are there. பட் அவங்களோட கோர் பேங்க் என்னன்னா வேற ஒரு கமர்ஷியல் பேங்க் தான். ஓகே, பட் இவங்களும் அதே பேங்கிங் பிசினஸ் பண்றாங்க. இட்ஸ் அ வெரி ஓல்ட் ஒன். ஈவன் அந்த பேங்க்ல வந்து ஈவன் 1 single rupee they won't leave. And also they won't cheat even 1 single rupee. ஒரு 50 பைசேவா இருந்தாலும் அது நம்ம அக்கௌண்ட்ல அவங்க போட்டே ஆவாங்க. 50 பைசா சேஞ்ச் இல்ல, 1 rupee சேஞ்ச் இல்ல அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அண்ட் நம்ம சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாலும் they won't accept. அது கரெக்டா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில அன்டெவலப்டு பேங்க்ஸ் இருக்கு, அந்த பேங்க்ஸ்க்கு வந்து அதர் பேங்க் கேன் கிவ் லோன்ஸ். ஸோ அதுதான் இங்க பேங்க்ஸ். அண்ட் அதர்ஸ் வந்து பியாண்ட் ஆல் தீஸ் 3 செக்டர்ஸ் வேற ஏதாவது விஷயங்களுக்கு லோன் கொடுத்துருந்தோம், தட் வில் கம் அண்டர் அதர்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியால அதே தான், டியூ ஃப்ரம் பேங்க் அண்ட் டியூ ஃப்ரம் அதர்ஸ். அதர்ஸ்ல வந்து பில்ஸ் பர்ச்சேஸ், இதெல்லாம் பிசினஸ் பீப்புள், சிண்டிகேட் லோன்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ் பீப்புள். இது வந்து பேங்க் டு பேங்க். ஓகே, ஸோ இது வந்து அவுட் சைட் இந்தியாவுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்ஸ் கீழே வரக்கூடியது. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டட், கிரெடிட் கேஷ், இதெல்லாமே வந்து ஏ கேட்டகரியில வரும். டீடைல் ஆஃப் தி அபவ் அட்வான்சஸ், இதே அட்வான்சஸ் என்னென்ன கேட்டகரியில கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான். இதை நீங்க டோட்டல் பண்ணாலும் யூ கெட் தி சேம் வேல்யூ. ஓகே, இன் கேஸ் ஆஃப் டவுட்ஃபுல் டெப்ட், த பேங்க் டிட் நாட் ஹோல்ட் எனி செக்யூரிட்டி அண்ட் தே வில் நாட் sanction to priority sector in the form of demand loan. அடுத்தது வந்து the total advance in outstanding from different sectors stood as follows. So இது வந்து the third categoryல வரும். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா priority sector, public sector and balance from others, இதெல்லாம் வந்து the third categoryல வரும். ஓகே, when you total all the A, B and C, you will be getting 800. Okay, the same value you will be getting. ஏன்னா ஒரு கேட்டகரி ஆஃப் அட்வான்சஸ் தான், இதுதான் வந்து ஆக்சுவல் வேல்யூ. இதை வந்து என்னென்ன கேட்டகரியில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த 2 சப்டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் ஆல் தீஸ் 3 வேல்யூஸ் சேம், எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இங்க கொடுத்துருக்க அட்வான்ஸ் தான் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இந்த பில்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டட்ங்கிறது வந்து செக்யூர்டா அன்செக்யூர்டா, விச் இஸ் அகேன்ஸ்ட் டேஞ்சபிள் அசெட் ஆர் இன்டான்ஜிபிள் அசெட். கேஷ் கிரெடிட் ஓவர் டிராஃப்டும் அதே தான், அகேன்ஸ்ட் விச் எதை பிளெச் பண்ணி அவங்க இந்த ஓவர் டிராஃப்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, வாட் ட்ரஸ்ட் வி ஹாவ், அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கேயும் அதர் 4 கேட்டகரிஸ் ஆர் தேர். ஸோ அட்வான்ஸை பொறுத்த வரையும் இதுதான். ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் வந்தா நீங்க கண்ணை மூடிட்டு அட்வான்ஸை கீழே போட்டுலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட் ஆர்
profit and loss account and balance sheet. Okay. So with this problem is over. And இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. I'll try my level best to clear your doubt as early as possible. Thank you once again.